18 இயர்ஸ் கழிச்சு வந்து ஆர்சிபி வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னு ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக செலிப்ரேஷன், ஒரு பக்கம் எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. ஸ்டேட்டஸ் கிட்டஸ்லாம் போட்டுக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸை வந்து ஆப்போசிட்டாக பேசுகிறவங்களாம் ஜாலியாக கலாய்ச்சிக்கிட்டு இப்படிலாம் போயிட்டு இருக்குது. அதான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பெங்களூர் டீம் ஆர்சிபி வந்து பெங்களூருக்கு வந்திருக்காங்கன்றதுக்காக வந்து அந்த ஒரு பரேட் நடத்துறதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 பேர் இறந்துட்டாங்கன்னு ஒரு நியூஸில் வருது, 11 பேர் இறந்துட்டாங்க நியூஸில் வருது. அதுக்காக வந்து கர்நாடகா சிஎம்ஏ வந்து மன்னிப்புலாம் கேட்டிருக்காரு. இதை தான் வந்து வீடியோலையும் சொன்னோம், இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லையும் வந்து நிறைய சொல்லிட்டு இருந்தோம். செலிப்ரேஷன் ஜாலியாக ஃபன்னாக இருக்கலாம், மற்றவங்கள வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை உங்களே ஹர்ட் பண்ணிக்கிற மாதிரியோ உயிர் போராட இருக்கலாம். இதெல்லாம் வந்து எந்த ஒரு விஷயமும், எந்த ஸ்போர்ட்டும் கிடையாது, எந்த விஷயமே வந்து ஒருத்தே கிடையாது. அதனால் வந்து நீங்கள் அங்கே போய் அந்த கூட்ட நெரிசலில் செத்து தான் நீங்கள் வந்து அந்த ஃபேன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும், அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கிடையாது. அதனால் வந்து இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு கேவலமான ஒரு விஷயம், இது மோசமான ஒரு விஷயம். இதுக்கு எந்த விதமான கரெக்டான அரேஞ்ச்மெண்ட் பண்ணாமல் போனாங்களா, இல்லை இவங்க வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு மீறி ஒரு சில வீடியோஸ்லாம் பார்க்குறப்போ கதவை அடிக்கிறாங்க, உடைக்கிறாங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறுறாங்க, இடித்து தள்ளிட்டு போகிறாங்க, ரத்தம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். ஸோ ஒரு பக்கம் ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குதுனாலும் அது வந்து சந்தோஷத்தை வந்து முழுசாக அனுபவிக்க முடியல. இந்த மாதிரி ஒரு மட்டமான, கேவலமான, மோசமான விஷயமும் நடக்குது. என்ன சொல்கிறது தெரியல, பார்த்து இருந்துக்குங்க, அவ்வளோதான்.